திருப்பங்களை கொடுக்கும் திருவிளைக்களி. முருகப்பெருமான் அந்த ஊரை தேர்வு செய்யல. முருகப்பெருமான் ஒரு குழப்பத்தோடு சென்று அவராக அமர்ந்த இடம். ஒரே சன்னதியில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலத்தை இந்த முருகப்பெருமான் எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய எழில் கொஞ்சம் இடத்துல முருகப்பெருமான் வந்துட்டார். பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து முருகனை ஆசுவாசப்படுத்தி, நீ இந்த இடத்திலேயே தவம் செய்து உன்னுடைய சாபத்தை போக்கிக்கொள். இந்த ஆலயத்தோட அற்புதம் என்னன்னா, தெய்வ யானைன்னு சொல்லக்கூடிய தெய்வானைக்கு தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறார். நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்திற்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் காட்சி. திருவிடைக்களி போனால் அந்த தோஷம் விடைபெற்று சென்றுவிடும். செவ்வாய்க்கு பாய் பாய்னு சொல்லி டாட்டா காமிக்கிற மாதிரி செவ்வாயை விடைபெற்று அனுப்பக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த திருவிடைக்களி ஸ்தலமாக விளங்குகிறது. எண்ண தடை, காரிய தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா தடைகளில் இருந்தும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முருகனின் ஆச்சரியமூட்டும் ஸ்தலங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்ததான் நம்ம ஆச்சரியமூட்டும் முருக ஸ்தலங்கள், முருகனுடைய கோயில்கள் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே போயிட்டு வர மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அன்போட முருகனை பாவிச்சா நமக்கு என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன சார்? பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பல திருப்பங்கள் வரும். அப்படி திருப்பங்களை கொடுக்கும் திருவிளைக்களி. திருவிடைக்களி. இந்த ஆலயமுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, சூரபத்மனை வதம் செஞ்சாச்சு. வதம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் முருகனுக்கு அந்த சூரனை தொட்டதுனால அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது. அந்த சாபத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானையே பூஜை செய்து அந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி சிவபெருமானை பூஜிப்பதற்காக முருகப்பெருமான் எங்கு சென்று இந்த பூஜையை செய்வதுன்னு பாக்குறப்போ திருச்செந்தூர்லயே அமர்ந்து இந்த பூஜைகளை எல்லாம் செய்கிறார். அதனால தான் முருகப்பெருமானுக்கு கையில புஷ்பம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அப்படி இருந்தும் கூட முருகப்பெருமான் சாபம் நிவர்த்தி ஸ்தலமாக ஆனாலும் கூட திருச்செந்தூர் போன்று இன்னொரு இடத்திலும் இவர் என்ன பண்ணணும், இந்த பூஜையை செய்தால் தனக்கு தன் பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான ஒரு காரிய தடையும் வரக்கூடாதுன்னு முருகனுக்கே ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு முருகன் தேர்ந்தெடுத்த ஒரு அற்புதமான திருத்தலம் தான் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி எங்க காட்சி கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து சராசரியாக மேற்கே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இடம் தான் ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய காவிரி நதி பாயக்கூடிய இரண்டு பக்கலும் பச்சை பச்சைன்னு வயல்வெளிகளுக்கு இடையே முருகப்பெருமான் அந்த ஊரை தேர்வு செய்யல. முருகப்பெருமான் ஒரு குழப்பத்தோடு சென்று அவராக அமர்ந்த இடம். அதாவது அவராகனா அவருடைய மயில் சோர்வதற்காக, இளைப்பாறுவதற்காக மயில் அமர்ந்த இடம் தான் திருவிடைக்களியாக. ஏன் இந்த இடத்துக்கு திருவிடைக்களி அப்படின்னு வந்துச்சுங்கிறத மக்கள் வந்து இதனுடைய இறுதியில புரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்திற்கு வந்து முருகப்பெருமான் வந்து தனக்கென்று ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல முருகன் வந்து அமைதி பூர்வமா இருக்காரு. அப்படி அமைதி பூர்வமா இருக்கின்ற பொழுது கன்ஃபியூஷனா இருக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிலை இருக்கின்ற பொழுது சிவபெருமான் இவருக்கு பின்னால் தோன்றி முருகப்பெருமானை செம்மாந்த நிலைக்கு உட்படுத்துகிறார். அதனால செம்மாந்த நிலைனா நீ செய்தது சரிதான். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முருகன் வேறு சிவன் வேறு இல்ல, அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. முருகனும் சிவனும் ஒன்றுதான் அப்படிங்கறதுனால முருகன் வந்து யாருன்னு சொன்னா சிவபெருமானினுடைய சிவஸ்வரூபமாக நெற்றி வடிவமாக அவருடைய நெற்றிக்கணிலிருந்து உதித்த 6 ரூபமாக உருவானவர் என்ற ஒரு வரலாறு நம்ம எல்லாம் தெரிந்திருப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம மேற்கண்ட எல்லா ஆலயங்களும் பார்த்துக்கிட்டோம்னா சரி, இப்ப பொறவாச்சேரியா இருக்கட்டும், சிக்கலாக இருக்கட்டும், எண்கண்ணாக இருக்கட்டும், எட்டுக்குடியா இருக்கட்டும், இது எல்லாம் முருக ஆலயமாக இருந்தாலும் கூட இங்கு சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும், அம்பாளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஆனால் திருவிடைக்களியினுடைய ஆகச்சிறந்த இது உலகத்திலேயே, உலகம்னு சொல்ல இந்த அண்ட சராசர பூமியில நம்ம எங்கும் பார்க்க இயலாத ஒன்று என்னன்னு கேட்டோம்னா, ஒரே சன்னதியில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலத்தை நம்ம இந்த உலகத்துல வர எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு வேணா நம்ம காலகட்டத்துல லிங்க ஸ்வரூபமா முருகனோட எப்படி இருக்கு, அது முருகனும் காட்சி கொடுப்பார். போனதில்லை முருகனுக்கு போகாதவங்க கண்டிப்பா படையெடுத்து கண்டிப்பா நீங்க எல்லாம் திருவிடைக்களிக்கு போகணும். போறதுக்கு முன்னால அது உள்ள என்ன இருக்குன்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த காவிரி கரை, இந்த காவிரி கரை கொள்ளிடம் ஆற்றினுடைய கரையில இந்த முருகப்பெருமான் எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய எழில் கொஞ்சம் இடத்துல முருகப்பெருமான் வந்துட்டார். பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து முருகனை ஆசுவாசப்படுத்தி, நீ இந்த இடத்திலேயே தவம் செய்து உன்னுடைய சாபத்தை போக்கிக்கொள், நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். பொதுவாக வழிகாட்டினா என்ன, ஒருவர் நடந்து சென்று பின்னால் வருகின்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பேர் தான் வழிகாட்டி. ஆனால் இந்த
இந்த இடத்தில் முருகப்பெருமானுக்கு முன்னாலே நீ சென்று, ஏன் இனி இந்த தமிழ்நாடு உன்வசம் இருக்க போகிறது. சூரனை வதம் செய்து விட்டாய், நீ இனிமேல் என்ன பண்ற, இளவரசனில் இருந்து நீ பட்டத்து ராஜாவாக வரப்போகிறாய், நீ தான் இனிமேல் ராஜமுடியை சூட போகிறாய். ஏன்னா நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கோம், உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு கதாபாத்திரமாக முருகன் ஒரு கதா இளைஞனாக ஒரு போர்ப்படை தளபதியாக தமிழகத்தில் வளம் வந்த காலம் நம்ம என்ன சொல்றோம். அதனால்தான் இது 6 படைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதிப்படை வரலாறு. நீ இனிமேல் தமிழகத்தையும் இந்த தமிழ் மக்களையும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தொல்காப்பியர் அழகா சொல்லியிருப்பாரு, வடவேங்கடம் தென்குமரின்னு. வடவேங்கடம்னா எனக்கு திருப்பதி மலையிலிருந்து தென்குமரினா கன்னியாகுமரியை அப்பாற்பட்ட இது. அதுவும் நம்ம சொல்லுவோம் தென்குமரின்னு சொல்கின்ற பொழுது கொடுங்கோல் ஆறு பக்குருளி நம்ம தமிழ் குமரிக்கண்டம் ஒரு பகுதி வரைக்கும் தமிழ் நிலம் இருந்துச்சு. லெமோரியா கண்டம் எல்லாம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா. அப்படி இந்த லெமோரியா கண்டத்துல எல்லாம் முருகன் ஆட்சி செய்ததுக்கான வரலாறுகள் இருக்கிறது. அப்படி ஆட்சி பண்ணப்போ பெரிய கடல் அலை ஏற்பட்டு அந்த இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் அழிந்து போனதுக்கான வரலாறு இருக்கு. அதனால தான் குமரன் ஒரு விதி எடுக்கிறான், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஏன் தரையில இருந்துச்சுன்னா ஏதோ நிலக்கோள் பிரச்சனை வரும், உயர்ந்த இடத்துல போகணும்னு சொல்றதுனாலதான் குன்று இருக்கும் இடம். இப்படி எல்லாம் முருகனுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம். இப்படி இனிமே இந்த தமிழ்நாடு உன்னை பார்க்க வேண்டும். தமிழ்நாடு நம்ம சொல்றதை விட இனி இந்த தமிழ் மக்களுக்கு நீந்தான் வழிகாட்டி, உன்னை முன்னாடி விட்டுட்டு நான் பின்னாடி இருந்து உன்னை வழி நடத்துறேன்னு சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல, இன்னைக்கும் நீங்க இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா முதலில் முருகப்பெருமான் இருப்பார். முருகப்பெருமானுக்கு அடுத்த ஒரு பின் அறையில் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். முருகனை ஒரே கருவறையில் முதலில் முருகப்பெருமான், பின்னாடி அதற்கு இன்னொரு கருவறை போல செதுக்கி அங்கு சிவபெருமான் காட்சிப்படுத்தப்படுவார். நம்ம போனா ஒரு சேர தரிசிக்கலாம். நீங்கள் ஒரு கண்ணை மறத்தால் இருவரும் தெரிய மாட்டாங்க. 2 கண்ணில் பார்த்தால் 2 கண்ணும் முருகனையும் பார்க்கும் சிவபெருமான். இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், இப்ப ஏன் உருவம் தான் முருகன் என்று சொன்னால் என்னுடைய இடது பக்கத்தில் பின்னாடி அப்படி சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருமேனியா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வள்ளிக்கும் இடமில்லை, தெய்வானைக்கும் இடமில்லை. இந்த கருவறையில் நான் சொல்றேன், இந்த இடத்தில் வள்ளிக்கும் இடமில்லை, தெய்வானைக்கும் இடமில்லை. 2வது போரை முடிச்சுட்டு அப்படியே வந்ததுனால, ஏன்னா போர் முடிச்சுட்டு அப்படியே வந்ததுனால இதுல வரலாற்று நிகழ்வு. இப்ப மத்த இடங்கள்ல எல்லாம் வள்ளி தெய்வானை காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சொரூபங்களை பார்க்கலாம். போரை முடிச்சுட்டு அப்படியே வந்ததுனால முருகப்பெருமான் மட்டும் இங்க இருக்காரு. 2வதுல அற்புதமான விஷயம், இந்த ஆலயத்துல லிங்கம் பின்னாடி சிவனுடைய உருவம் கிடையாது, உருவமாக லிங்க வடிவமாக இங்கு ஒரு சிவ ஆலயம்னு சொன்னாலே நவகிரகங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆலயத்தில் நவகிரகங்களே கிடையாது. நவகிரகம் இல்லாத சிவ ஆலயம் என்பது நம்ம இன்னைக்கு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க நவகிரகம் கிடையாது. ஏன்னா அவரு ராஜ ஆகமம் என்று ஒரு புது ஆகமத்தை உருவாக்கி கட்டினாரு. எல்லாமே அவருக்கு கீழே தானே, எல்லாமே இல்ல அப்படிங்கறதுனால. அதனாலதான் வேயிறு தோழி பங்கன் விகமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சனி பாம்பிரண்டும் மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தெரிஞ்சதுன்னா கோள்கள் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான். அதனால இந்த கோயில பொதுவா சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சுத்தி வர இடத்துல ராகுஸ்தலத்தை பார்த்து நம்ம ராகு கேதுன்னு சொல்லி நவகிரகத்தை பார்த்து சாமி கும்பிடுறது வழக்கம். ஆனா இங்க முருகனை பார்த்தாலே முருகனுடைய தலையிலிருந்து உச்சங்கால் வரை நவகிரகத்தினுடைய அத்துணை பரிகாரங்களும் முருகனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம். நீங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்கராசனத்துடைய ஒவ்வொரு ராசிக்குமான சக்கரங்களும் முருகனுடைய தலையிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு சக்கரமும் முருகனுடைய சிலையில் செதுக்கியது போன்ற ஒரு உணர்வு. அதனால் இந்த ஆலயத்தில் நவகிரகமே கிடையாது. இன்னும் சிறப்பு என்னன்னா, நவகிரகத்திற்கு சென்று வழிபட்டால், நான் சொல்லக்கூடியது ஒரு கிரகம். இப்ப திங்களூருக்கு நீங்க போகணும், சூரியனார் கோயிலுக்கு நீங்க போகணும், புதன் ஸ்தலத்துக்கு போகணும், திருத்தென்கிரைக்கு ஒரு போகணும், திருநள்ளாறு போகணும். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நீங்கள் போய் வழிபட்டால் எத்தனை இன்பம் கிடைக்குமோ அதை ஒரே ஆலயத்தில் சென்று நீங்கள் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு அத்தனை இன்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே ஆலயம் திருவிடைக்களி ஆலயம். திருவிடைக்களிக்கு போகனா நவகிரக தோஷங்களும் நிகழக்கூடிய அற்புதம். இன்னொன்னு, இங்கு ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு தனியாக முருகன் காட்சி கொடுத்ததால் அங்காரகனுடைய இந்த அங்கன்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்பினுடைய நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்திற்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் காட்சி. செவ்வாய் தோஷத்திற்கு திருவிடைக்களி போனால் அந்த தோஷம் விடைபட்டு சென்றுவிடும். அதான் விடை. அந்த விடை என்பதற்கான பொருளை கடைசியா சொல்லணும். ஆனா நேயர்களுடைய அந்த ஆவலுக்கு நான் இப்பயே சொல்லிட்டேன். செவ்வாய் தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கு பாய் பாய்னு சொல்லி டாட்டா காமிக்கிற மாதிரி செவ்வாயை விடை பெற்று அனுப்பக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த திருவிடைக்களி ஸ்தலமாக விளங்குகிறது. இன்னும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வரப்போகுது, மாப்பிள்ளை ஆர்மியில இருக்காரு, எப்படா ஆர்மியில இருந்து வருவாரு, இல்ல எப்படா வேலை முடிச்சுட்டு வருவாருன்னு ஒரு பொண்ணு எப்படி வெக்கத்தோடு அந்த மாப்பிள்ளை வந்தா எப்படி அந்த காத்திருக்கிறாளோ, அது போல உலகத்திலேயே சில ஆலயங்கள்ல மட்டும்
மட்டும்தான் இது போல அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பா. இந்த ஆலயத்தினுடைய அற்புதம் என்னன்னா, தெய்வ யானைன்னு சொல்லக்கூடிய தெய்வானைக்கு தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறாள். அப்ப என்ன அர்த்தம்? போர் போவதற்கு முன்னால், சிக்கலில் வேல் வாங்குவதற்கு முன்னால் தெய்வானை இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய குராமரத்துக்கு அடியில உட்கார்ந்து முருகப்பெருமானை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று லட்சோதி லட்சம் முறை முருகப்பெருமானுடைய மந்திரமான சரவண பவையை உச்சரித்தாள் என்ற வரலாறு நமக்கு திருப்புகழ்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப இவங்க ஆல்ரெடி இங்க வெயிட் பண்ணிட்டு ஆனாலும் ஒரு திருச்செந்தூர் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சூரப் எல்லாம் முடிச்சு சூரனுடைய வதம் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வராரு. சஞ்சலத்தோடு இந்த வராரு. இங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடியுது. இந்த இடத்தில் இன்றும் நீங்கள் சென்று நேயர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு போக போறீங்க, பார்த்துட்டு சொல்ல போறீங்க. ஒரு கோயிலுக்கு போனா சாமிகிட்ட போய் பிரச்சனையை சொல்லாம அந்த கோவிலுடைய உருவ அமைப்பு, அந்த கோவிலுடைய நடை அமைப்பு, அந்த முருகனுடைய அழகு, அதெல்லாம் பாருங்க. அப்படி நீங்க பார்க்கின்ற பொழுது பெண்ணே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு இந்த தெய்வானுடைய காட்சி நீங்க பார்க்கலாம். கால் மடக்கி இந்த முகம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே பார்த்து ஒரு பெண் எப்படி வெக்கப்படுவாளோ சன்னதியே தான் தெய்வானைக்கு தனி சன்னதி. அந்த தெய்வானை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த விளக்கு ஒளிச்சியில, அந்த விளக்கினுடைய அற்புதமான ஒளியில, அந்த ஒளிச்சின்னு சொல்லக்கூடியது அந்த பிரகாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தெய்வானை ஒரு பொண்ணு வந்து எப்படி அவ நான் போட்டு அவ அழகா வெக்கப்படுவாளோ, வெக்கப்படுறது கூட எப்படி முருக சன்னதியை பார்த்து வெக்கப்படுவா. அந்த உருவ அமைப்பை பாத்தீங்கன்னா ஒரு கிழக்கு பக்கம் இருக்கும், முருகன் மேற்கு பக்கமா அங்க இருப்பார். அந்த முருகனுடைய பார்த்து முருகன் எங்க நம்ம கிட்ட வந்துருவாரோன்னு அந்த அளவிற்கு அந்த சிலையினுடைய வடிவமைப்பு கூட இன்னைக்கும் எழில் கொஞ்சம் அழகாக இந்த திருவிடைக்களி இருக்கு. இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம்? இந்த கோவில் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட கோவிலாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கும் முசுகுந்த சக்கரவர்த்தி தான் என்ன செஞ்சிருக்காரு, பின்னாடி திருப்பணி செஞ்சிருக்காரு. முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லக்கூடியவர் யாருன்னா, மாட கோவில்களை கட்டுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார். இவர் தான் ஆலய திருப்பணி எல்லாம் செஞ்சு இந்த கோவிலுக்கு ஒரு உருவ அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முறைமை. அவருக்கு இந்த வரலாறு எல்லாமே தெரிஞ்சு பின்னாடி இதற்கான ஆலயம், ஏன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய சிக்கலாக இருக்கட்டும், இந்த பொறவாச்சிரியாக இருக்கட்டும், முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இதற்கான ஆலய திருப்பணிகளை எல்லாம் மேற்கொண்ட வரலாறுகளை பார்க்கலாம். இதுல என்ன அர்த்தம்னா, இந்த நிச்சயதார்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த நிச்சயதார்த்தம் என்ன, தமிழ்ல நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இதுக்கு பேர் திருமண ஒப்பந்தம்னு சொல்லலாம். என்ன சொல்லுது, 2 பாக்குவத்துல மாத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அக்னி சாட்சியாக, பஞ்சலோக சாட்சியாக, பஞ்சலோகம்னு சொன்னா பஞ்சபூதங்கள் சாட்சியாக, தமிழர்கள் முறைப்படி நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்தை சாட்சியாக வைத்து முதலாக பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொள்கிறார். யாரு? இந்திரனுக்கு. நம்ம இந்திரன் சொல்றோம் இல்லையா, இந்திரனுக்கு தேவேந்திர பதவியை கொடுத்தவன் முருகப்பெருமான். அதுக்கப்புறம் இந்திரன் என்ன பண்றான், தேவேந்திர பதவியை கொடுத்ததால் தனக்குடைய அன்பை காட்டுவதற்காக என்னுடைய பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டு திருவேணம் பண்றாங்க, தெய்வயானை கொடுக்குறாங்க. அப்படி இந்திரனும் சிவபெருமானும் பாக்குவத்திலை மாற்றிக்கொண்ட திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. அதனால திருமணம் வந்து கடைசி நேரத்துல எந்தெந்த திருமணம் தடைப்பட்டு போகுதோ, இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடந்து அது கல்யாணம் என்ன போயிருக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா விரைவில் மாங்கல்ய மனம் கூடும் என்பது ஐதீகமாக இருக்கு. சில பேருக்கு சொல்லுவாங்க, கல்யாணம் வரைக்கும் போய் தட்டு போயிடுச்சுப்பா, 2 தடவை கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் தட்டு போயிடுச்சுப்பா, என்னன்னே தெரியலன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு சென்றால் விரைவில் மனம் வரும் என்பது ஐதீகம். அது போல அது மட்டும் இல்லாம நல்லபடியா நடந்து அவர்கள் தடையும் இல்லாம நடந்து அவர்கள் வாழ்வாங்க. இன்னொன்னு, தெய்வயானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்து தெய்வயானை வந்து அந்த முருகனுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போறாங்க. ஏன்? அங்கதான் கல்யாணம். தெய்வ யானை விடை பெற்று சென்றதாலும் முருகன் சாபத்திலிருந்து விடை பெற்று சென்றதாலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய மனத்தடை, எண்ணத்தடை, காரியத்தடை, திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா தடைகளில் இருந்தும் இனி விடை பெறுவார்கள் என்பதற்காக இறைவனால் சூட்டப்பட்ட திடைதான், இறைவனால் சூட்டப்பட்ட திவ்ய நாமம் தான் இந்த இடத்தில் மனத்தினுடைய சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஊர் திருவிடைக்களி. அதனாலதான் அற்புதமான இந்த ஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆதிப்படை இதெல்லாம், இந்த ஆதிப்படையில நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரிய ராஜகோபுரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முருகனுடைய மிகப்பெரிய வேல் பொதித்த ஒரு ராஜகோபுரம். ரொம்ப சின்ன ஊர் தான் அந்த திருவிடைக்களி. நீங்க எங்க இருந்து போகணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப தெரியாதவங்களுக்காக சொல்லுவாங்க, சென்னையில இருந்து வரீங்களா, வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். நீங்க சென்னையில இருந்து விழுப்புரம், சிதம்பரம் வழியா நீங்க திருச்சிக்கு போகக்கூடிய சோழன் விரைவு வண்டியா இருக்கட்டும், அதுல வந்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு தனி ஸ்டாப்பிங்கே இருக்கு. அப்படி வைத்தீஸ்வரன் கோவில இறங்குனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து உங்களுக்கு என்ன வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா ஆட்டோவோ இல்ல காரோ இல்ல நீங்க சொந்த ஊர்தி எடுத்தீங்கன்னா கூட வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த திருவிடைக்களி இருக்கு. அற்புதமான இந்த ஆலயத்துல கண்டிப்பா நேயர்கள் எல்லாம் படையெடுக்க போறீங்க. இந்த முருகப்பெருமானை போய் தரிசிங்க. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, இதெல்லாம் சந்திங்க. இதுல முருகன் திருப்புகழ்ல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, திருமணம் முடிந்து
திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடிந்து முருகப்பெருமான் வள்ளியை பார்த்தவுடன் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் ஒரு நீண்ட ஒரு பெரிய சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டை ஏற்பட்டவுடன் மீண்டும் தெய்வ யானையை கோய்த்து கொண்டு இந்த குராமர ஆலயத்திற்கே வந்து விடுகிறார் திருமண கோலத்தோட. மீண்டும் முருகப்பெருமான் இங்கு வந்து அவளோடு சேர்ந்து புன்னகைத்து மீண்டும் இருவரும் ஜோடியாக அமர்ந்த இடம்தான் பழமுதிர்ச்சோலை என்ற ஒரு காட்சியும் நமக்கு அருணகிரிநாதர் அற்புதமாக விளக்குகிறார். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கெல்லாம் ஆஃப்டர் த மேரேஜ் கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்ந்து சண்டையில இருக்கோ அவர்கள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சம்பதி தமையராக சென்று முருகப்பெருமானுடைய மாலையை நீங்கள் கழுத்தில் மாற்றி கொண்டால் உங்களுடைய வாழ்வும் துணையும் நீண்டாண்டு காலம் வாழ்வீர்கள் என்பது ஆலய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம், திருப்பங்களை தரக்கூடிய திருவிடைக்கல். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த பிரிவு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா கிடையாது. அதனால தான் நம்முடைய இதுல இருக்கு, கட்டிய கணவனும் கட்டிய மனைவியும். இன்னைக்கு நிறைய ஆங்கில மோகத்துல இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நீதிமன்றங்களுக்கு போனாலே டைவர்ஸ் கேஸ் தான் நிரம்பி இருக்கு, சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு முறை அந்த கரம் பற்றிடுச்சுன்னா 7 தலைமுறைக்கும் 7 பந்தங்களுக்கும் அந்த கரம் சேர்ந்து இருக்கக்கூடியது நம்ம. அதனால யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண தடை, காரிய தடை, சொத்து பிரச்சனை, நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்துக்கும் நீங்க குட் பை சொல்லணும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க குட் பை சொல்லணும் அப்படின்னா, விடை பெற்று உங்களை விட்டு போகணும்னா திருப்பங்களை தரக்கூடிய திருவிடைக்களிக்கு செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் பல்வேறு திருப்பங்களை நீங்க கொண்டு வாருங்கள். கண்டிப்பா எந்தெந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போனா அந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா நிரந்தர விடுதலை தருவார் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, குறிப்பா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்போ நியூலி மேரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புதுசா கல்யாணமானவங்க இந்த கோயிலுக்கு போனா லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.